ஹலோ ஆ ஹலோ கேட்குதுண்ணா. வணக்கம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து எத்தனை நாள் ஆக்சுவலி? இன்னைக்கு வந்து 92ண்ணா. 92. ஆமாண்ணா. இப்போ தான் கிளாஸ் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது, அதுக்குள்ள பார்த்தா 92 போயிட்டு இருக்குது. ஆமாண்ணா, லாஸ்ட் வீக் தான் பண்ண மாதிரி இருக்கு. ம் நல்லா இருக்குண்ணா சாணி. ஓகே ஓகே. வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எப்படி மாறி இருக்கு? என்ன மாதிரி இப்போ வந்துட்டு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க? என்ன சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தெரிஞ்சு ஏற்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சரிண்ணா. ம் ஃபஸ்ட்டு மெயினாக சொல்ல போனோம்னா நெகட்டிவ் திங்கர் ஆல்ரெடி ஃபுல்லாக நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவேன். ம் இந்த சேனல் ஃபாலோ பண்ண தெரியுது. ம் இப்போ சொல்ல போனால் நெகட்டிவ்ன்ற பேச்சு இல்லை, ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்குது ம் இப்போ பார்த்தாலும். ம் அதுக்கப்புறம் லைஃப்ன்றது ஹாப்பியாக போகுது. நான் உண்மையாக சொல்ல போனேன் சூப்பர்ப்பா. இந்த ஜேர்னியில் இருக்கும்போது. ம் அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை பார்க்கும்போதே நம்மளுக்கே பிடிக்குது. ம் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவிங்காக இருக்குது. ம் அதுக்கப்புறம் நல்ல விஷயம்லாம் அதுவாக நடக்குதுண்ணா. ம் நல்லா இருக்குண்ணா. ஓகே ஓகே. உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கு இல்லையா இப்போ? ஆமாண்ணா. அது வந்து எப்போ எடுத்த போட்டோ ஆக்சுவலி? அது வந்து லாஸ்ட் வீக்ண்ணா, இந்த ஜேர்னி ஃபாலோ பண்ணும்போது. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. எனக்கே பிடிச்சிருக்குண்ணா. ஆமாண்ணா, இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எனக்கே பிடிக்காது பார்க்க. ஆனால் இப்போ என் ஃபோட்டோ எனக்கே ஃபோட்டோ பிடிச்சி நம்மளே பார்க்கணும் போல தோணுண்ணா. நல்லா இருக்குண்ணா. என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக காட்டினேன், வந்து நேற்று காட்டினேன் உங்கள் ஃபோட்டோவை. என் கிளாஸில் இருக்கார் பார்ப்பான்னு சொன்னேன். நிஜமான்னு கேட்டார். ஆமாண்ணா. நல்லா இருக்கேன் மாமா பார்க்கறதுக்கு, ஒரு மாதிரி க்யூட்டாக நல்லா இருக்குன்னு சொன்னார் அவர். ஆமாண்ணா, உண்மையாண்ணா. நம்ம ஃபோட்டோ நம்மளுக்கே பார்க்க பிடிக்கும் அந்த சேனல் இருக்கும். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோ பிடிச்சி நான் பார்ப்பேன், பார்த்துட்டு டெலீட் பண்ணுறேன். நடா நல்லாலே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சொல்ல போனோம்னா நல்லா இருக்குண்ணா. அந்த ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது தெரியுது. நான் உண்மையை சொல்ல போனா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மள வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்றோம், இதுக்கு முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இப்போ என்ன பாக்குறாங்க, ஜாலியா வந்து பேசுறாங்க. சூப்பர்ப்பா. நல்லா பழகிறாங்க. ஸோ கிளாஸ் வந்து கலந்துக்கிட்டது ஒரு கரெக்டான டைமில் கலந்துக்கிட்டீங்க சொல்ல போனால். ஆமாண்ணா. ஏன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு இன்னைக்கு டே 1, பட் உங்களுக்கு வந்து இன்னைக்கு டே 92 இன்னைக்கு. ஆமாண்ணா. ஸோ ஒரு 91 நாள் நீங்கள் வந்துட்டு அவங்களோட முன்னாடி இருக்கீங்க சொல்ல போனால். கரெக்டுங்களா? மக்கள் வந்து உங்கள்கிட்ட பழகிறது, நீங்கள் போய்ட்டு மக்கள்கிட்ட பழகிறது, அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் பார்க்குறீங்களா? உண்மையாண்ணா, இதுக்கு முன்னாடி அவ்வளோ வந்தால் பேசிட்டு போயிடுவாங்க. இப்போ நல்லா அன்பா பழகிறாங்க. நல்லா இருக்கும். நானே போனால் கூட கூப்பிட்டு பேசுகிறாங்க. நல்லா இருக்குண்ணா. சூப்பர்ப்பா. உடம்பும் மனசும் நல்லா இருக்கு ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு. ஆமாண்ணா. எப்படி சொல்றதுன்னா, இது வந்து ஒரு டீசர் மாதிரி இப்போ. 92 நாளுங்கிறது டீசரு. இன்னும் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ட்ரெய்லர் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் மெயின் பிக்சர் பார்ப்பீங்க. பட் என்னன்னா இந்த டேட்ல இந்த நாட்கள்ல கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல என்ன ஆயிடும், ஒரு 3 மாசத்துல வந்து ட்ரெய்லர் பார்ப்பீங்க, ஒரு 6 மாசத்துல வந்துட்டு மெயின் பிக்சர் பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னைக்கு 3வது மாசம் இல்லையா, அடுத்த 4வது மாசத்துல ட்ரெய்லரும் 5வது மாசத்துல மெயின் பிக்சரும் பார்த்துருவீங்க. அதாவது எப்போ அந்த பெனிஃபிட் ஏற்படும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சூட்சமம். மெயினா கிளாஸுக்கு முன்னாடி கிளாஸுக்கு அப்புறம் ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து சொல்லி ஆகணும். அதாவது பெரிய விஷயம் சொல்லிட்டு உங்க லைஃப்ல தான் இருக்குங்களா? அப்படின்னா மெயினா கான்ஃபிடன்ஸ் லெவலே சுத்தமா இருக்காதுண்ணா. ஓகே. அப்போ சுத்தமா இல்ல. ஆனா இப்போ பார்க்கும்போது நம்ம உங்களை அப்பயும் இப்பயும் பண்ணும்போது உண்மையா நல்லா இருக்கு. நான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லாம் தன்னம்பிக்கை லெவல் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, நான் பூஸ்ட் ஆயிருக்கு கண்டிப்பா. ஓகே ஓகே. அதாவது லைஃப்ல வந்துட்டு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்துட்டு உடம்புடைய ஆரோக்கியம், 2வது அங்கிறது தன்னம்பிக்கை, 3வது அங்கிறது வந்துட்டு ஆர்வம், அதாவது இன்ட்ரெஸ்ட். இது 3 வந்துச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிடும். அதாவது கிளாஸ் அங்கிறது வந்துட்டு எப்படின்னா, கரெக்டான டைம்ல வந்து கலந்துக்கிட்டீங்க, கரெக்டா அந்த லைஃப்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா, ஏதோ சம்திங் வந்துட்டு ஒரு மேஜிக்ங்கிறது உங்க லைஃப்ல நடக்குது. கரெக்டுங்களா?
அந்த கரெக்டான டைம்ல வந்துட்டு கிளாஸ் கலந்துக்கும் போது என்ன ஆகும், கரெக்டான டைம்க்கு வந்து லைஃப் மாறி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி. நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டோம்னா திரும்ப திரும்ப ரிலாப்ஸ் ஆகி திரும்ப டே ஒன்லி நாள் கட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அதாவது ஏதோ ஒரு மிராக்கல் இந்த ஜர்னிக்குள்ள இருக்கு கம்பல்சரியா. அது என்னன்னா ஆன்லைன் கிளாஸ்க்குள்ள வரும்போது வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த மிராக்கல் வந்து காட்டிடுறோம் இதாம்மான்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு அந்த சிற்றின்போன்ற ஒரு விஷயத்துல வந்து நீங்க வாழ்ந்த இந்த காலகட்டத்துல லைஃப்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, அது எதிர்க்கும் வரக்கூடாது நிலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா? கஷ்டம் இருந்துச்சு. பட் இப்ப அந்த கஷ்டம் எதுவுமே இல்லைங்களா? ஓகே ஓகே. அப்போ டெய்லி பிரச்சனையா இருக்கும். இப்போ சொல்ல போனா பார்க்கவே முடியும் பிரச்சனை என்னன்னு தெரியல. லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு? நல்லா போவேணும். சூப்பர்பா. இப்ப இந்த சிற்றின்போன்ற ஒரு விஷயத்துல நிறைய பேர் வந்துட்டு மாறி தவிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க வந்துட்டு சொல்ல வேண்டிய சம்திங் மேபி கருத்துன்னு சொல்லலாம், இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், இல்ல ஏதாச்சும் வந்துட்டு நீங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலா நானும் இதுக்கு முன்னாடி வந்து 2 வருஷமா ஃபாலோ பண்ணிருந்தேன். ஆனா முடியவே இல்லை. 20 நாள் 30 நாள். ஆனா உங்க கிளாஸ் நம்பிக்கையோட ஜாயின் பண்ணேன் ஆன்லைன் கிளாஸ். நம்பிக்கை இருந்துச்சு. பார்த்தா நீ 92 நாளே நம்பவே முடியல. இன்னும் சொல்ல போனா நல்லா இருக்கும். உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா சேர்த்துலாம். நிறைய பேர் எங்க சொல்ற ஒரே விஷயம், போன வாரம் கிளாஸ் ஜாயின் பண்ண ஃபீல் இருக்கு. ஆமா, நான் உண்மையா சொல்ல போனா அதான் நேற்று தான் பேசுன மாதிரி இருக்கு. டே 1 நம்ப முடியல, டைம் வந்தது இல்லை. பட் திடீர்னு பார்த்தா 100 நாள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு, 150 நாள் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண மாதிரி அதுக்குள்ள 10 நாட்கள் கிராஸ் ஆயிடுச்சு. அதே அந்த சிற்றின்பத்துல இருக்கும்போது அந்த 1 டே கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோ ஒரு அவமானமா இருக்கும், அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும், அவ்வளோ ஒரு மன வேதனையா இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும், ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத கஷ்டம். பட் கிளாஸ் ஜாயின் பண்ணா கேட்டா வந்துட்டு அந்த நாட்கள்ங்கிறது சீக்கிரம் போயிடும். லைஃப்ங்கிறது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். மெயின் விஷயம் அதான் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்றான் பாரு வாழ்க்கையா அப்படின்னா அந்த மாதிரி வாழ்க்கை ஆரம்பிச்சிடும் நம்ம. இப்போ அடுத்து வந்து சம்திங் வந்து உங்களுக்கு அந்த 6 மாசத்துல ஃபாலோ பண்ணும்போது, அந்த 180 நாள் ஃபாலோ பண்ணும்போது இப்ப இருக்கிற பெனிஃபிட் லெவலோட இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் லெவல் நிறைய பாப்பீங்க. அப்படி ஒன்னும் 1 வருஷம் 2 வருஷம் சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து கொண்டு போக எவ்வளவு தூரம் கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்ல வந்துட்டு அற்புதங்கள் அங்க இருந்து நடந்துட்டே இருக்கும் கம்பல்சரியா. கரெக்டுங்களா? ஓகேப்பா. வராது பேசுங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய வந்துட்டு உங்க லைஃப்ல வந்து இன்னும் மேஜிக்ன்றது கண்டிப்பா நடக்க இருக்கு. பட் அது நடக்க இருக்குன்னு போது நம்ம என்ன பண்ணணும், அது கொஞ்சம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம வந்து கொண்டு போகணும். இதுல என்ன விஷயம்னா, இப்ப இந்த 1ஆவதுல இருந்து 10ஆவது படிக்கிற ஒருத்தர் 7ஆவதுல சப்போஸ் ஃபெயில் ஆயிட்டாருன்னா என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் திருப்பி 7ஆவது படிச்சு அப்புறம் 8ஆவது 9ஆவது போயிடலாம். இல்ல திடீர்னு வந்துட்டு சம்திங் ஒரு 9th ஃபெயில் ஆயிட்டாருன்னா திருப்பி அடுத்த வருஷம் 9th படிச்சுட்டு அப்புறம் 10th போயிடலாம். பட் இந்த ப்ராசஸ் பொறுத்த வரையும் நம்ம எங்க தோத்தாலும் சரி மறுநாள் டே 1 தான். ஒருத்தர் வந்து 99வது நாள் வந்தாரு, 99 நைட் ரிலாப்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு அந்த 100 days அச்சீவ் பண்ணுன்றது என்ன இருந்துச்சு. 99 நைட்டு ரிலாப்ஸ் ஆயிடுச்சு. கால் பண்ணாரு, சார் இந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சுங்க சார்னு சொல்லிட்டு. அவ்வளோதான்ப்பா, நான் டே 1 தான்ப்பா. அவர் என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணல. பட் அவரா செல்ஃபா வந்துட்டு நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி சொன்னாரு. சரி பண்ணுங்கன்னு. அந்த 100 days எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகே பண்ணுங்கன்னு. 99 வந்துட்டு 99 நைட் வந்து சம்திங் ஒரு 11 மணிக்கு 11:15 ரிலாக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணிருந்தீங்களா? ஆமா, நான் சொன்னேன் நாளைக்கு உங்களுக்கு 100 days ஆச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்கன்னாரு. அப்ப என்ன பண்ணி ஆகணும், எத்தனை நாள் ஃபாலோ பண்ணி ஆகணும். திருப்பியும் வந்துட்டு தோத்துட்டோம்னா அந்த டே 1ல தான் வந்து நாட்கள்ங்கிறது ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இந்த ஜர்னில தோத்துட்டோம்னா என்ன பண்ணி ஆகணும், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தா வரணும் எப்பவுமே சரி. அதனால கம்பல்சரியா வந்து அந்த ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றீங்கன்னா என்ன பண்ணி ஆகணும், கொஞ்சம் வந்துட்டு அந்த என்ன சொல்லலாம், அந்த உண்மை தன்மையா கரெக்டா வந்து கொண்டு போனத விஷயமே இல்லை. நம்ம கொஞ்சம் ஜெர்க்கா நடனிடும் தப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு லாஸ் ஆயிரும். சரிங்களா?
ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ம் நிறைய நல்ல விஷயங்கள் அங்கே லைஃப்ல நடக்க போகுது. ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு, ஃபியூச்சர் நடக்க போகுது ஆக்சுவலா. ம் சரிங்களா? சரிங்கண்ணா. சரி, ஓகே ஓகே, டேக் தேங்க்யூ, பாய்ப்பா. ம்